ஹாய் ஃபேம், வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் ஜி2பி. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்ச ஒரு மிருகம் இப்போ நம்ம நடக்கிற இந்த உலகத்தில் அதுவும் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு படம் இல்லை, கேம் இல்லை, பட் இது இப்போ நிஜமா நடந்துட்டு இருக்கு. இது எங்கே பிறந்ததுன்னா ஒரு லேப்ல. கேட்கவே ஜுராசிக் பார்க் கதை மாதிரி இல்லை, பட் இது வந்து இப்போ நிஜமா நடந்துட்டு இருக்கு. நான் இப்போ எதை பற்றி பேசுகிறேன்னா டயர் வுல்ஃப். இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். இது வந்து மோஸ்ட் டெரிஃபைங் ப்ரெடேட்டர்ஸ் ஆஃப் ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து அந்த ஐஸ் ஏஜ் பீரியட்ல வந்து ரொம்ப பயங்கரமான வேட்டையாடுற மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் வந்து இதை பார்த்துருப்பீங்க. அது வந்து சீரீஸ், பட் வந்து இது நிஜமாக நடக்கிறது. அந்த அழிஞ்சு போன டயர் வுல்ஃப் வந்து அது வந்து சாதாரண வுல்ஃப் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு தனித்துவமான வுல்ஃப். அது மட்டும் இல்லாமல் இதோட பவர்னு பார்த்தா அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிருகம் தான் வந்து அந்த ஐஸ் ஏஜ் எண்ட் ஆகும் போது அதுவும் இறந்துடுச்சு, அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதாவது கிறிஸ்பர் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு, CRISPR அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க வந்து அந்த மிருகத்துக்கு மறுபடியும் உயிர் வர வைக்கிறாங்க. இதை வந்து ஒரு புது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது பிகினிங் ஆஃப் நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க நம்ம இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பல வருஷமாக டயர் வுல்ஸை வந்து கிரே வுல்ஸ், அதாவது கிரே வுல்ஸ்னா நார்மல் மாடர்ன் வுல்ஸ் தான், அதோட பிக்கர் வெர்ஷன் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது கிரே வுல்ஸ் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் மசலாக இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. பட் 2021 எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் வந்து அந்த டிஎன்ஏ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் தெரியுது. அது என்னன்னா இந்த டயர் வுல்ஃப் வந்து வுல்ஃபே கிடையாதான், அது வந்து ஒரு தனி ஸ்பீஷீஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 5.7 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இருக்கு, அதாவது மனுஷங்க இருக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இது இருக்கு. இது வந்து எது கூட மிங்கிள் ஆகாது, அதாவது வுல்ஃப், இந்த வைல்ட் டாக்ஸ் எது கூட வந்து மிங்கிள் ஆகாது. ஏன்னா இது ஜெனட்டிக்கலாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எது கூட வந்து அதால் ப்ரீட் ஆக முடியாது. ஸோ இது வந்து தனியாக ஐசோலேட்டடாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 100,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரீஜனில் தான் இது இருந்தது. அங்கே வந்து அது அந்த ஏரியாவே ரூல் பண்ணிட்டு இருந்தது, அதாவது ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர்னா அதுதான் வந்து டாப், அதுக்கு மேலே வந்து எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான். இந்த டயர் வுல்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக புரியணும்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன், அதாவது கிரே வுல்ஸ்க்கும் டயர் வுல்ஸ்க்கும் வந்து ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு புரியும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்லேருந்து பார்க்கலாம். கிரே வுல்ஃப் வந்து 35 to 45 kg அவ்வளோதான் இருக்கும். ஆனால் டயர் வுல்ஸ்ன்னு பார்த்தா 60லேருந்து 80 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு க்ரோன் அடல்ட்டோட வெயிட் அது. இது மட்டும் இல்லாமல் அதோட லென்த்துன்னு பார்த்தோன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கிரே வுல்ஃபோட லென்த்துன்னு பார்த்தோன்னா 5 to 6 feet இருக்கும். அதே டயர் வுல்ஃப்னு பார்த்தோன்னா 7 அடி இருக்குது. கிட்டத்தட்ட மனுஷனை விட ஒரு அடி அதிகமாகவே இருக்குது. அப்போ பார்க்கறதுக்கே எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ தெரியுமா, 1200 PSI. இதே நார்மல் வுல்ஃபுக்கு வந்து வெறும் 600 PSI தான். இதுக்கு வந்து டபுள் த டைம்ஸ் இருக்குது. அது கடிச்சாலே வந்து எலும்பெல்லாம் நொறுங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியில் அதோட பாடி பில்டு அது எப்படி இருக்கும் தெரியுமா, கிரே வுல்ஃப் வந்து ஒல்லியாக மெல்லிஸா அப்படி இருக்கும், இது வந்து நல்லா மஸ்குலராக அப்படி இருக்கும். அதாவது ஒல்லியாக ஒரு ஆள் பக்கத்தில் ஒரு பெரிய பாடி பில்டரை நிற்க வச்சு அப்படி இருக்கும் அந்த கம்பேரிசன். இதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, எப்படி ஒர்க் ஆகும், அதாவது எப்படி வேட்டையாடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மாடர்ன் வுல்ஸ், அதாவது கிரே வுல்ஸ், அதை வந்து பார்த்தோம்னா அது வந்து ஸ்மார்ட்டாக வேலை செய்யும். எது வந்து இருக்கிறதுலே வீக்கஸ்டோ அதை டார்கெட் பண்ணி அது ஓட விட்டு டயர்டாக்கி அதுக்கப்புறம் கொல்லும். ஆனால் இதே டயர் வுல்ஸ்ன்னு பார்த்தோன்னா இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு துரத்துறதுலாம் இல்லை, டைரெக்டாக பாயிறது தான். அதுவும் அது வேட்டையாடுற மிருகம் வந்து அதோட 10 times வெயிட் அதிகமாக இருக்கும், அப்படிதான் அதுங்க வேட்டையாடுமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ், பைசன், ஏன் மேமத்தை கூட இதுங்க வேட்டையாடும். ஆனால் இது வந்து ஒரு ப்ரேவை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அதை வந்து வேட்டையாடாமல் அது விடாது. ஸோ பல வருஷமாக அதுங்க தான் வந்து ஏபெக்ஸ் ப்ரெடேட்டராக இருந்தது. அதுக்கப்புறம் ஐசேஜ் எண்டுக்கு வரும்போது தான் இவங்களோட ஸ்டோரி வந்து ஒரு எண்டுக்கு வருது. அதாவது ஐஸ் ஏஜ் எண்ட் ஆகும் போது பிளானட் வந்து வார்ம் ஆக ஆரம்பிச்சது. இதனால வந்து நிறைய மிருகங்கள் செத்து போச்சு. அதாவது இது வேட்டையாடுற மேமத்து, பைசன், அப்புறம் ஹார்ஸ் எல்லாமே வந்து செத்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து இறையே இல்லை, அப்போ எதை வேட்டையாடும்? அதனால டயர் வுல்ஸ்க்கு வந்து இப்போ சாப்பாடு இல்லை. ரெண்டாவதாக என்னன்னா ஹியூமன்ஸ், இவங்க வந்து வராங்க. இவங்க வந்து இன்னொரு ப்ரெடேட்டர் மாதிரி, இவங்க எல்லாத்தையும் வேட்டையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புது வேட்டையாடுற ஆயுதம் எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் வந்து வேட்டையாடுறாங்க. அதோட வந்து கிரே வுல்ஸ், டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க பெட் மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த கிரே வுல்ஸ் வந்து ஏன் சர்வைவ் ஆகுதுன்னா அது வந்து எல்லாத்துக்கும் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஆனால் இந்த டயர் வுல்ஸ் கொல்லணும், அவள் தான் அதோட இன்ஸ்டிங்க்ட்டு. ஸோ அதனால வந்து அவ்வளோ அடாப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் வந்து அதோட ரீசன் ஆஃப் எக்ஸ்டிங்ஷனாகவே இருந்தது. அது வரைக்கும் டயர் வுல்ஸ் ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு. பட் இப்போது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா கொலோசல் பயோசைன்சஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த டயர் வுல்ஸ் வந்து திரும்பி கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த மேமத்தை வந்து திருப்பி கொண்டு வரணுன்ற முயற்சியில் இருந்தாங்க. பட் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறது டயர் வுல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் இதில் ட்விஸ்ட் என்னன்னா அந்த டயர் வுல்ஃபோட ஜீனோம் வந்து ஃபுல்லாக கிடைக்கல. ஜீனோம்னா ஒரு செட் ஆஃப் ஜீன், அதில் தான் வந்து ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ நம்மளோட ஜெனட்டிக் கேரக்டர்ஸ்லாம் அந்த ஜீனோமில் அப்படி தான் இருக்கும். அது வந்து ரொம்ப பழைய ஜெனட்டிக் கோடுன்றனால நிறைய அழிஞ்சு போயிருந்தது. பட் சரியான ஜெனட்டிக் கோடு இல்லாமல் எப்படி அவங்க திருப்பி
திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க? இவங்க வந்து புதுசா பில்ட் பண்றாங்க. இருக்கிற ஜெனடிக் கோட் வச்சு அதில இவங்க ரீபில்ட் பண்றாங்க. அதுக்கு இவங்க யூஸ் பண்ண டெக்னிக் தான் வந்து கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங். அதாவது CRISPR ஜீன் எடிட்டிங். இதில வந்து கிரே வுல்ஃபோட ஜீன் எடுத்து அதில 14 ஜீன்ஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 20 ஃபிசிக்கல் ட்ரெய்ட்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்க்கறதுக்கு வந்து அந்த டயர் வுல்ஃப் மாரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரே வுல்ஃப் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. இதெல்லாம் வந்து லேபுக்குள்ள நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஃபிசிக்கல் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னா, ஜாலாம் அதுக்கு பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர் வந்து டார்க்கா இருக்கும். அப்புறம் மசில்ஸ் நெறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ட்ரெய்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து அப்படியே ஒரு டயர் வுல்ஃப் கிடையாது. இது வந்து ஒரு ஹைபிரிட் மாரி சொல்லலாம். அதாவது அப்போ இருந்து டயர் வுல்ஃப் மாரி இது வந்து நடந்துக்கும். அந்த டயர் வுல்ஃப் ஃபார்ம் ஆவறதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. அது என்னன்னா DNA எக்ஸ்ட்ராக்ஷன், ஜீனோம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங், எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன். DNA எக்ஸ்ட்ராக்ஷன்னா அந்த பழைய டயர் வுல்ஃப்ஸோட ஃபாசில்ல இருந்து DNA எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜீனோம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது சொன்னேன்ல, அது வந்து ரொம்ப பழசுன்றனால நிறைய இது அழிஞ்சு போயிருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அந்த பழைய ஏன்ஷியன்ட் டிஎன்ஏல. இதுக்கப்புறம் கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங். அதாவது கிரே வுல்ஃப் வந்து இதே அந்த ஏன்ஷியன்ட் டயர் வுல்ஃப் மாதிரி மாற்றத்துக்காக ஜீனில் வந்து எடிட்டிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கடைசியாக எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன் நடக்குது. அதாவது இந்த கருவை வந்து கிரே வுல்ஃப்ஸ் இல்லைனா வந்து வைல்ட் டாக்ஸ் நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி டாக்ஸ்க்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறது. இது எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் 2024 வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்ச் 2025 3 குட்டி பிறக்குது. ரொமியோலஸ் ரீமஸ் கலீசி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேருக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. இந்த ரொமியோலஸ் ரீமஸ் வந்து ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ரோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ட்வின் பிரதர்ஸும் கூட. இவங்க எப்படி வளர்றாங்கன்னா ஒரு வுல்ஃப் தான் இவங்க வந்து வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலீசின்ற பேர் எதுக்குன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி. இந்த பப்பீஸ் வந்து ஒரு சாதாரண அனிமல் மட்டும் இல்லை, பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி, அதாவது ஒரு சிம்பிள் மாதிரின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டயர் வுல்ஃப்ன்ற பேர் எங்களுக்கு வந்ததுன்னா இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா கேனிஸ் டயரஸ். அதாவது ஃபியர்சம் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமான நாய் அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம வந்து இது வரைக்கும் டயர் வுல்ஃபோட ஹிஸ்ட்ரி, அது எப்படி இறந்தது, எப்படி திருப்பி வந்தது, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த டைமில் அந்த பப்பீஸ் வந்து நம்ம உலகத்தில் காலடி எடுத்து வச்சிருக்கு. இது வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்ப்ரெடிங் நியூஸாக இருக்குது. எலன் மாஸ்க் இந்த குட்டிங்கெல்லாம் பிறந்ததுக்கு ட்வீட் பண்ணுறாரு. அது என்னன்னா கூல் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மினி மேமத் வந்து பெட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கூட சொல்கிறாரு. பீட்டர் தியல் அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய பில்லியனர். அது மட்டும் இல்லாமல் பேபாலோட கோஃபவுண்டர். இவர் வந்து மேஜர் இன்வெஸ்டராக இருக்கார் இந்த ப்ராஜெக்டில். இவர் மட்டும் இல்லாமல் டோனி ராபின்ஸ் அப்படின்ற ஃபேமஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் வந்து இந்த ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்காரு. இந்த டயர் வுல்ஃப்ஸை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க, அதிசயப்படுறாங்க, அப்புறம் பயப்படுறாங்க. பட் நம்ம அவங்களே தான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டிபேட்ஸ் போயிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டயர் வுல்ஃப் இல்லை, கிரே வுல்ஃப் வந்து சும்மா காஸ்டியூம் போட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு வுல்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சப்போஸ் இது தப்பிச்சு காட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து தேவையில்லாம கடவுளோட பொறுப்பை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறோமா அப்படின்னும் கேட்குறாங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டிங்க்டான அனிமல்ஸை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம எக்கோசிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்ன்னு இருக்குல்ல, அதுங்களை வந்து நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இயற்கையை அழிக்க நினச்ச ஒன்றை மறுபடியும் திருப்பி கொண்டு வரது அவசியமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இந்த ரொமியோலஸ் ரீமஸ் கலிசி இது வந்து ஒரு ஆரம்பம் தான். ஏன்னா கொலோசல் இந்த கம்பெனி தான் வந்து டயர் வுல்ஃப்ஸ் வந்து இப்போ உருவாக்கியிருக்கு. இவங்களோட லாங் டேர்ம் பிளானே என்னன்னா இந்த டயர் வுல்ஃப்ஸ் மாதிரி நிறைய அனிமல்ஸ் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க பிளானே. ஆனால் இது வந்து ஜூல வைக்கிறதுக்கோ இல்லை பணக்காரங்களுக்காகவோ அவங்க பண்ணலை. இதை வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதாவது பாஸ்ட்டை வந்து ப்ரெசென்ட்டில் ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இதை நினச்சி பாருங்கள், நம்ம வந்து காட்டில் ட்ரெக்கிங் போகிறோம். நம்ம பொறுமையாக நடந்து போகும்போது சுற்றி எந்த சத்தமும் கேட்கல. அப்போ அந்த டயர் வுல்ஃபோட உரும்புற சத்தம் தான் கேட்குது நம்ம பின்னாடி. அப்போ என்ன தோணும்? ஸோ இப்போ தான் இங்கே அந்த கேள்வி வருது, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையா? கடவுளோட கடமையை வந்து நம்ம கையில் எடுக்கிறது வந்து கரெக்டா? அப்படி இல்லைனா இந்த எக்ஸ்டிங்க்டான ஸ்பீஷீஸ்க்கு வந்து உயிர் தர்றது தான் கரெக்டா? என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை காப்பாற்றலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் என்னென்னா இதுதான் வந்து பிகினிங். இதுக்கப்புறம் எந்த எக்ஸ்டிங்க்ட் அனிமல் வேணாலும் திருப்பி உயிரோடு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Until then, bye.